வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பினச் எக் தோரன். இதை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 தேங்காய், 20 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இதையெல்லாம் ஒரு மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் உளுந்து, கடுகு ரெண்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பட்டை வத்தல் கிள்ளி வச்சுருந்தது, இதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை, கீரையில் இருக்க தண்ணியிலே வெந்துருங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றினா ரொம்ப குளன்னு ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விடுவோம். இந்த தண்ணி நான் ஊற்றவே இல்லை, தண்ணி வந்துருச்சு. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் கீரை வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 4 முட்டை எடுத்து உடச்சி அதில் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீரையை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வடைச்சிட்டிலே கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்து, முட்டை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பரட்டி விடுங்க. இப்போ கீரையோட முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி. ஸ்பினச் எக் தோரன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.